வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார் இப்போ தான் முதல் நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ கொடுத்து பார்க்க போறோம்னா உயர்கல்வித்துறையில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்னேன். இது பார்ட் 2 உயர்கல்வித்துறையில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபெலோஷிப்பு சிஎம் ஃபெலோஷிப்புக்கு வந்து நான் தான் கொண்டு வந்தேன். அது வந்து நிறைய உயர்கல்வி படித்த மாணவர்கள் வந்து சிஎம் ஃபெலோஷிப்பில் ஒர்க் பண்ணால் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து எல்லா மாவட்டத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் சிஎம் ஃபெலோஷிப்பு டெல்லியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் கொண்டு வர சொல்லி நான் தான் வந்து முதல்வர் கோரிக்கை கொடுத்து சிஎம் ஃபெலோஷிப் கொண்டு வந்தோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, டீச் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அது வந்து இப்போ படித்தா லண்டனில் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதனால் வந்து டீச் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் வந்து அதை பற்றியும் அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். எங்கள் மாவட்டம் முழு விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோஸ்லாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இப்போ எதை எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு வந்து நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான யூனிவர்சிட்டி அதிகரிக்க சொல்லி நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கே கோரிக்கை கொடுத்துருந்தேன். பிபிஎடு, எம்பிஎடு, பிஹெச்டி அதெல்லாம் படிக்கிறது வந்து அதிகப்படுத்துங்க ஃபிசிக்கல் எஜுகேஷனில் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. எஸ்டிஏடியில் வந்து கொடுக்குறாங்க 3% இடஒதுக்கீடு. அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, டஃபில் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் அது வந்து தாட்கோ டிபார்ட்மெண்ட்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் கொடுங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். டஃபில் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு அதுக்கும் விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். உயர்கல்வித்துறையில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து தாட்கோ டிபார்ட்மெண்ட்டில் தமிழக அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் அதை பற்றி கொடுக்கல. அதே போல் வந்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து கிரிமிலேயர் அந்த வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அப்போ தான் வந்து வேலைவாய்ப்பில் உயர்கல்வித்துறை வேலைவாய்ப்பில் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து உயர்கல்வித்துறைக்கு நான் பண்ணியிருக்கிறது. இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, டியூல் டிகிரி மத்திய அரசு வந்து டியூல் டிகிரி கூட ஒரே நேரத்தில் வந்து ஒன்று ஆன்லைனில் ஒன்று ஆஃப்லைனில் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. டைரக்ட் பிஹெச்டி மெத்தட் 4 வருஷம் படிப்புக்கு அப்புறம் வந்து டைரக்ட் பிஹெச்டி மெத்தட் ஆப்ஷனை வந்து இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு 4 வருஷம் படிப்பு படித்த மாணவர்களுக்கு வந்து 75% மேலே இருந்தால் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி கூட அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். ஏன்னா டிகிரி பிரியர்களுக்கு வந்து டியூல் டிகிரி ஆப்ஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை பற்றியெல்லாம் வந்து உயர்கல்வித்துறைக்கு நானே கடிதம் மூலமாக கொடுத்துருக்கேன். அதே போல் வந்து லேட்டரல் என்ட்ரி படிப்பு அதை பற்றி கூட விழிப்புணர்வு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க திடீர்னு லேட்டரல் என்ட்ரி படிப்பு மூலமாக வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுவாங்க, வேறு படிக்கிறதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். நீட் எக்ஸாம் கூட லேட்டரல் என்ட்ரி ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் உயர்கல்வித்துறைக்கு நான் பண்ணது. தேங்க்யூ.